மாணவர்களின் காலை உணவு திட்டத்தை கடுமையாக சீமான் விமர்சித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். திமுகவிலிருந்து திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், வணக்கம். தற்பொழுது சீமான் சொல்லியிருக்கிறார், காலை உணவு திட்டத்தை குறித்து விமர்சித்திருக்கிறார். தொடர்ந்து தமிழக அரசு அறிவித்து வரக்கூடிய திட்டங்களை நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்து வரக்கூடிய சூழலில் இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அது முதலில் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, இப்போதைய சூழலில் அவருடைய கட்சி காணாமல் கரைந்து போய் கொண்டிருக்கிறது. இருப்பவர்களெல்லாம் புதிய புதிய கட்சிகள் வந்தவுடனே ஓடி விடுகிறார்கள். எனவே கூடாரம் காலியாகி இருக்கிற நேரத்தில் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்கிற கதையாக எதையாவது அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தத்துவார்த்த அரசியலை விட்டுவிட்டு தரம் தாழ்ந்த அரசியலுக்கு அவர் வந்து சேர்ந்திருக்கிறார் என்பதுதான் இதை காட்டுகிறது. ஏனென்றால் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் பல தாய்மார்களுக்கு அந்த காலை நேரத்திலே அவர்கள் கொடுத்து அனுப்ப முடியாமல் இருக்கலாம், அல்லது அந்த குழந்தைகள் சாப்பிடாமல் கூட ஓடி வந்து விடலாம். அந்த சூழ்நிலையில் தான் அது கொடுக்கப்படுகிறதே ஒழிய இல்லாதவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம் என்பதல்ல, அவருக்கு தெரியாததல்ல. தமிழ்நாட்டிலே 99% மக்கள் 3 வேளை உணவு உண்கிறார்கள் என்பதை ஒன்றிய அரசினுடைய குடும்ப நலத்துறை தெளிவாக வெளியிட்டிருக்கிறது. எனவே இங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தமிழர்கள் யாரும் இல்லை என்பதை படித்தறிந்து அரசியலை ஆய்ந்தறிந்து நடத்துகிற தலைவர்களுக்கு தெரியும். இதை போன்ற காலத்திற்கேற்றாற் போல் கோலம் போடுகிற அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் யாரும் பட்டினியாக உறங்கவில்லை. தங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுத்த முடியாமல் தாய்மார்கள், அல்லது சில நேரங்களில் அவர்கள் கொடுத்தாலும் உண்ண முடியாமல் வேகமாக பிள்ளைகள் வந்து விடுகிற காரணத்தினால் அந்த குழந்தைகளுக்கு அந்த ஊட்டச்சத்தை நாம் கொடுத்திருக்கிறோமே தவிர வேறொன்றும் இல்லை. அதை போல 1000 ரூபாய் கொடுப்பதையும் அவர் விமர்சிப்பாரே என்றால் அதற்கு பல தாய்மார்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த 1000 ரூபாய் என்பது எங்களுக்கு பல நேரங்களில் உதவியாக இருக்கிறது. எங்களுடைய நோய்க்கான மருந்து வாங்குவதற்கு, அல்லது சில நேரங்களில் எங்கள் பிள்ளைகளுக்கு சில உதவிகள் செய்வதற்கு அது எங்களுக்கு உதவியாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இவ்வளவு தூரம் பேசுகிற சீமான் சமீபத்திலே ஒரு செய்தி படித்தேன். அவருடைய தாயார் அண்ணம்மாள் 100 நாள் வேலை திட்டத்தில் போய் சேருவதற்கு அங்கே மனு கொடுத்ததாக நான் செய்தி படித்தேன். இதை என்ன சொல்லுவது? ஒருவேளை அந்த அம்மாவிற்கு இல்லாமலா போய் சேர்ந்தார்கள்? கேட்டார்கள், இல்லை, இருக்கிறோம், உழைப்போம் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் கூட போய் சேர்ந்திருக்கலாம். எனவே ஒரு திட்டத்தினுடைய நலன், அந்த திட்டத்தினுடைய பலன், இந்த திட்டத்தினால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு தங்களை வளர்த்துக் கொள்ளுகிற, பொருளாதார ரீதியாக தங்களை வளர்த்துக் கொள்ளுகிற வாய்ப்பு வருகிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு தன்னை இழந்து நிற்கிற, தன் கூடாரத்தை காலியாகி வைத்திருக்கிற சீமான் இது போன்று பேசுவது தமிழர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, அவருடைய அரசியல் என்பது இவ்வளவுதான் என்று தற்குறித்தனமானது என்றுதான் தமிழர்கள் பார்ப்பார்களே தவிர இதிலே அரசின் திட்டங்கள் அனைத்தையும் மக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாடறியும், உங்களை போன்ற தொலைக்காட்சி ஊடகங்கள் அறியும் என்று நான் நம்புகிறேன். இந்த தருணத்தில் இணைப்பில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். காலையில் சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில் என் பிள்ளைகளை வச்சிருக்கீங்களா? 60 வருஷம் ஆண்டு, 60 வருஷம் ஆண்டு. இது என்ன சோமாலியா இல்லை இது கன்யா, நைஜீரியா மாதிரி இருக்கா? எல்லா வளமும் இருக்குல்ல. காலையில் என்ன சாப்பாடு? அப்படியே பால், முட்டை, அப்படியா இல்லை உப்புமாவா? 7 நாள் 5 நாள் உப்புமாவா இல்லையா? தம்பி நெஞ்சில் கை வச்சு பேசணும். நீ உப்புமா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க. நீ